நானும் என் மனைவியும் ரேஷன் கார்டில் கணவன் மனைவியாக இருக்கிறோம். புரிய நினைக்கிறேன். we are husband and wife in the government records. அரசாங்க பதிவேட்டில் நான் கணவன் மனைவியாக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே கணவன் மனைவியாக இல்லை. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு அநேகருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, ஆனால் ஃபெலோஷிப் இல்லை. புரிய நினைக்கிறேன். there are relationship husband and wife there but no fellowship. fellowship என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் two fellows sailing in one ship in one direction. இரண்டு பேர் ஒருமித்து ஒரே கப்பலிலே பிரயாணம் பண்ணுவது. திரும்ப சொல்லுகிறேன், two fellows sailing in one ship in one direction. இன்னைக்கு குடும்பங்களை பாருங்க, கணவன் பூனன்னா இவர் யானன்றார், அது வெள்ளனா இது கருப்பு. உங்களுக்கு தெரியும், மேல்நாட்டில் இருக்கிறீங்க. இன்றைக்கு இருக்கிற விவாகரத்துக்கெல்லாம் காரணம் இதுதான். அந்த அம்மா சொல்றது, அதாவது பூனை இங்கிருந்து அங்கே போச்சு, அவர் சொல்றார் இல்லை அங்கிருந்து இங்கே வந்தது. கடைசியில் கோர்ட்டில் விவாகரத்து. நான் கேட்குறேன், பூனை இங்கிருந்து வந்தால் நமக்கு என்ன? இவர் சொல்றார் அங்கிருந்து தான் வந்ததுன்றார். அந்த அம்மா சொல்ற நோ நெவர், இட் கேம் ஃப்ரம் திஸ் சைட் டு தட் சைட். இப்போ பூனையா முக்கியம்? பூனையினாலே பறிகொடுத்த குடும்பங்கள் ஏராளம். நான் சொல்றது, இந்த குடும்பங்களில் எல்லாம் அற்பத்தனமான வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. கூட்டி கழிச்சு பாருங்க. ஆனால் இந்த குடும்பங்கள் என்ன தெரியுமா? ஈகோ. எந்த குடும்பத்தில் ஈகோ இருக்கிறதோ அந்த குடும்பம் வளராது. Do you know the meaning of the word ego? E-C-H-O. அந்த எக்கோ இல்லை, ஈகோ, E-C-O. எக்ஸிட்டிங், E-G-O. அந்த ஈகோ என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் எக்ஸிட்டிங் காட் அவுட். தேவனை புறம்பே தள்ளி நாங்கள் இருப்போம். வேண்டாம். நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், யூ பொட்டன்ஷியல், திறமை இருக்குது, அறிவு இருக்குது, பணம் இருக்குது, நீங்கள் தான் குடும்பத்தின் தலைவர். பட் ஸ்டில் டோன்ட் ஹேவ் த ஈகோ. இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் ஈகோ இருக்குது. மனைவிக்குள்ள ஈகோ இருக்குது, கணவருக்குள்ள ஈகோ இருக்குது. நான் செய்திக்குள்ளே போகிறேன். நம்பர் 1, ஃபேமிலி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். குடும்பம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. தெரிந்த வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2:14, 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இது பல முறை கேட்ட வசனம். அதை 3 வார்த்தைகளை நம்பர் 1 விட்டு. எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. இன்னொரு முறை